ஐயா வணக்கம். ஸ்ரீகுரு ஆஸ்ட்ரோ அகாடமி மற்றும் திருமண தகவல் மையத்துக்கு திரு நன்மணி ஐயா அவர்கள் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஏஐ மூலமாக ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க இன்டர்நெட்டில். சரிங்களா? அந்த ஏஐ மூலமாக ஜாதகம் பார்த்தா சரியாக வருமா, இல்லை ஒரு ஜோதிடர்கிட்ட நேரடியாக போய் ஜாதகம் பார்த்தா சரியாக வருமா? ஏன் அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்க வர்றவங்க இன்ஜினியர் மாப்பிள்ள வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்னா இன்றைக்கி ஏஐ துறையில் இன்ஜினியரிங் ரொம்ப வீக்காக இருக்குது, ஏஐ எல்லா வேலையும் பார்த்துருது அப்படின்ற ஒரு கோட்பாடு நிலவிட்டு இருக்கு. இதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன? ஏஐ மூலமாக ஜாதகம் பார்க்கலாமா கூடாதா? அது பார்த்தா என்னென்ன நன்மைகள், என்ன தீமைகள், சற்று விளக்கமாக கூறுங்கள் ஐயா. நன்றி ஐயா. இப்போது ஏஐ என்பது விரிந்து பரவக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால தான் இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வியை ஒரு ஜோதிட அகாடமி வச்சு இருக்கக்கூடிய நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னு கேட்டால் இந்த ஏஐயினுடைய பயம் ஜோதிடத்துறைக்கு வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. சரி, இப்போ முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது இந்த ஞானங்கள் அப்படிங்கிறது புற ஞானம்னு ஒன்று இருக்குது, அக ஞானம்னு ஒன்று இருக்குது. இப்போது நம்ம வாழ்க்கையிலேயே புறத்தில் செய்யக்கூடிய செயல்கள் இது எல்லாமே விஞ்ஞானத்தின் அடிப்படையில், கணிதத்தின் அடிப்படையில் வரும். ஆனால் அகத்தில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது வேற, அகங்கிறது வேற. இப்போ ஜோதிடத்தை நம்ம புறமாக பார்க்கிறோமா அகமாக பார்க்கிறோமான்னு பார்த்தோம்னா, அங்கு நீங்கள் ஜோதிடத்தை அந்த கணிதம் இருக்கு இல்லையா, ஜோதிட கணிதம், அந்த கணிதத்தை கணிக்கும் வரை அது புறம். அதை நம்ம என்ன பண்ணலாம், ஏஐ மூலமாக பண்ணிடலாம். இன்றைக்கி சாஃப்ட்வேர் மூலமாக பண்ணிடலாம், ஏஐ மூலமாக பண்ணிடலாம், கணிதத்தை பண்ணி விடலாம். அப்போ வானியலாக இருக்கும் வரை ஏஐ பயன்படும். அது ஜோதிடமாக மாறும் பொழுது அப்போ என்ன ஆயிரும்னா, அது தனி மனிதனுடைய அகத்துக்குள்ளாக போயிடும். அங்கே ஏஐ முழுமையாக பலனை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ஏஐங்கிறது என்ன, அது பல பேருடைய ஆய்வுகளை என்ன பண்ணி வச்சுருக்காங்க, உள்ளே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, அதை தான் சொல்லும். ஆனால் இப்போது ஒரு 10 ஜோதிடரிடம் பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாள், இது மூணையும் கொடுத்துட்டோம்னா 10 பேரும் ஜோதிடத்தை கணிச்சு கொடுப்பாங்க. 10 பேருடைய நோட்டையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரே மாதிரி இலக்கணம், ஒரே கிரகங்கள், தசாபத்தி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். 10 ஜோசியரும் ஒரே மாதிரி ஜாதகத்தை கணிச்சிருக்காங்களே, அதை அப்படி தான் கணிக்க முடியும். அதுதான் கணக்கு. இதை ஒரு ஏஐ செய்துவிடும், ஒரே மாதிரி செய்துவிடும். ஆனால் அதே 10 ஜோதிடரிடம் அந்த ஜாதகருக்கு இந்த ரீதியாக பலன் அப்படின்னு கேட்குறீங்க, திருமணம்னு ஒரு ஆஸ்பெக்டில் கேட்குறீங்க, 10 ஜோதிடரும் 10 விதமான ஒரு பலன் சற்று மாறுபடுகிறது, ஸ்லைட்டாக மாறுபடும். அப்போ என்னாச்சு, ஒரே மாதிரி ஜாதகத்தை கணித்தவர்கள் ஏன் ஒரே மாதிரி பலன் சொல்ல முடியவில்லை அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது இது அகம் சார்ந்த விஷயம், உணர்வு சார்ந்த விஷயம். அப்போ அதை பார்ப்பதற்கு பல கோணங்களில் பார்க்க வேண்டும். ஜோதிடத்தில் ஒரு 1000 விதிகள் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த விதிகளை எல்லாம் ஏஐயில் என்ன பண்ணிடலாம், ஏற்றிடலாம். அந்த விதிகளின்படி தான் அது பலன் சொல்லும். ஆனால் ஜோதிடத்தில் ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடத்தில் 1000 விதிகள் இருக்கிறது என்று சொன்னால், அந்த விதி விலக்குகள் என்பது 10,000 இருக்கிறது. அந்த 10,000த்தில் இது எந்த விதி விலக்கில் வருகிறது என்பதை மனிதனுடைய 6வது அறிவு தான் கணிக்க முடியுமே தவிர ஏஐனால் கணிக்கவே முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஏஐ மூலமாக ஜோதிடத்தை கணக்கு போட்டு கணிதம் செய்து ஜோதிடத்தை கணிப்பதற்கு ஏஐ பயன்படுத்தி கொள்ளலாம். பலன் சொல்வதற்கு ஏஐ மூலமாக பலன் சொல்ல முடியாது. அப்படி பலன் சொல்லி அதை நீங்கள் கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் பயணித்தீர்கள் என்று சொன்னால், எங்காவது டைட்டானிக் கப்பல் போய் மோதி நிற்கிற மாதிரி எங்கேயாவது போய் நிற்க வேண்டியதான் வரும் என்பதை நன்றாக நான் கூறிக்கொள்கிறேன். அதனால் இதை நன்றாக சிந்தனை செய்து பலன் சொல்லக்கூடிய நல்ல ஜோதிடர்களை பார்த்து தான் பலன் எடுக்க வேண்டும். ஜோதிடம் எங்கு வேணாலும் கணித்து கொள்ளுங்கள். பலன் பார்க்கும் பொழுது நல்ல ஜோதிடரை பார்த்து அவரிடம் பலன் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.